கண்தொறும் வந்துக போய் அடுத்ததும் நீலன் புகைந்து எதிர்தாய் அடுத்தவன் தன் கையில் தண்டொடும் நீ எடுத்து விசும்புற வீசினான். வாய் வடித்து அழல் கண்தொறும் வந்துக போய் அடித்ததும் நீலன் புகைந்து வாயை மடித்துக் கொண்டு கண்ணல் ஒவ்வொரு கண்ணிலும் நெருப்பு சிந்த போய் அடித்ததும் போய் நீலனை தாக்கிய போது நீலன் புகைந்து நீலன் கோபித்து எதிர்தாய் அடுத்து எதிர்தாவி அடுத்து தாய் தாவி எதிரிலே தாவி அடுத்து அவன் அருகிலே சென்று அவன் கையின் தண்டோடும் மீன் எடுத்து விசும்புற வீசினான். அவனையும் அவன் கதாயத்தையும் ஒன்னா சேர்த்து தலைக்கு மேல தூக்கி ஆகாயத்தை விட்டு இருந்தான். சொல்ல வந்தாங்க. அதாவது நீங்க படிக்க ஆரம்பிச்சுட்டா நான் என்ன சொல்ல வந்தேன். அம்பலத்து எரிந்த ஆர்ப்ப அரக்கனும் இம்பர் உற்று எரியின் திரு மைந்தன் மேல் செம்புனல் பொழிய கதை சேர்த்தினான் உம்பர் தத்தமது உள்ளம் நடுங்கவே. அம்பலத்து எரிந்த ஆர்ப்ப அரக்கனும் இம்பர் உற்று எரியின் திரு மைந்தன் மேல் செம்புனல் பொழிய கதை சேர்த்தினான். உம்பர் தத்தமது உள்ளம் நடுங்கவே. உம்பர் தத்தமது உள்ளம் நடுங்கவே. பார்த்து கொண்டிருந்தவர்களாகிய அமரர்கள் தேவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய உள்ளம் நடுங்குவார்கள். அம்பலத்தை எரிந்து ஆர்ப்ப அரக்கனை நீலன் ஆகாயத்துல விட்டிருந்து ஆரவாரிக்க. அந்த உம்பர் வார்த்தை பின்னாடி சேர்ந்தாதான் அழகா இருக்கும். உம்பர் தத்தமது உள்ளம் நடுங்கவேன்னா அவன் திரும்ப கீழே வந்து இவனை அடிச்சாங்கும் போது அவன் உடம்பு நடுங்குறதுன்னு சொல்லதான் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அம்பலத்தை எரிந்து ஆர்ப்ப அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த அரக்கன் கீழே வந்து அவன் மேல கதையால் அடித்தான், அப்போ இவங்களுடைய உடல் நடுங்கியது அப்படின்னா கொஞ்சம் பொருத்தமா இருக்காது. ஏன்னா பயத்துல தானே உடம்பு நடுங்கும். அந்த அம்பலத்தை எரிந்து ஆர்ப்ப ஆகாயத்துல விட்டிருந்து நீலன் ஆர்ப்ப அரக்கனும் இம்பர் உற்று அரக்கன் பூமியில வந்து விழுந்து எரியின் திருமைந்தன் மேல் நீலன் மேல செம்புனல் பொழிய கதை சேர்த்தினான். அவன் உடலிலிருந்து ரத்தம் பொழியுமாறு கதையாலை தாக்கினான். உம்பர் தத்தமது உள்ளம் நடுங்குவது. கண்ட தேவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உள்ளம் நடுங்க. அடித்தவனும் அதற்கு இடையாதவன் எடுத்த தண்டை பறித்து எரியா இதில் முடித்தும் என்று ஒரு கைக்கொடு மோதினான் குடித்து உமிழ்ந்தன கக்க குருதியே. அடித்தவனும் அதற்கு இடையாதவன் எடுத்த தண்டை பறித்து எரியா இதில் முடித்தும் என்று ஒரு கைக்கொடு மோதினான் குடித்து உமிழ்ந்தன கக்க குருதியே. அப்படி அடித்தவரும் நகர்த்தும் தன்னை கதாயுதத்தால் அடிக்கவும் நீலன் அதற்கு சற்றும் இழைக்காமல் சற்றும் அதற்கு ஓயாமல் எடுத்த தண்டை பறித்து அவன் கையிலிருந்து கதாயுதத்தை பிடுங்கி விட்டெறிந்து விட்டு இகழ் முடித்தும் போரை இப்போதே முடிக்கிறேன் என்று ஒரு கைக்கொடு மோதினான். ஒரு கையாலே குத்தினான். பிரகத்தன் வாயிலிருந்து ஏதோ ரத்தத்தை குடிச்சு வாயில வைத்துக் கொண்டு துப்பினா மாதிரி குடித்து உமிழ்ந்தன கக்க போகுது. வாயில கொப்பிடுகிற வாயில வந்து ஒரு டம்ளர் தண்ணியை வச்சிருந்தா அது குத்தினோட எப்படி கொட்டுமோ குடித்து உமிழ்ந்தன கக்க குருதி. இல்ல இந்த ஒரு பாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இதுல இருக்கிற வினைச்சொற்களை மட்டும் கவனிச்சுட்டாங்க. அடித்தல், இறைத்தல், எடுத்தல், பறித்தல், எரிதல், முடித்தல், கொள்ளுதல், கை கொடு அந்த கொள்ளுதல், மோதுதல், குடித்தல், உமிழ்தல், கக்குதல். 11 வினைச்சொல் இருக்கீங்க. இதுல 9 சொல்ல நாம இன்னைக்கும் பயன்படுத்துற சொல். கம்பனுடைய பெருமையே அதுதான். இன்றைக்கும் பயன்பாட்டில இருக்கக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப சர்வதான். இதுல வந்து புரியாத வார்த்தை, புரியாதது வந்து இளையாதவன் நாம இன்னைக்கு பயன்படுத்துறது இல்ல. இளைத்தல வந்து நம்ம உடம்பு இழைக்கிற மாதிரி தான். இங்க வந்து சலிக்க அப்படிங்கிற அர்த்தம். இன்னொன்னு வந்து இது பின்னாடி ஒரு இன்னொரு சொல் பார்த்தேன். அதுவும்
கட்டுதல் சொல்றது எல்லாமே கை கொடு பாக்கி எல்லாமே இருக்கு. அந்த ஒரு இளையாதவன் மட்டும்தான் அந்த பொருளை நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறது. சொல்ல போனா அந்த சொல்ல இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து ஒரு இதுல படிச்சேன். கம்மன் பயன்படுத்தி வினைச்சொற்களை மட்டும் தனியா, கம்மன் உருவாக்கின வினைச்சொற்களே ஏகப்பட்டது இருக்கு. அந்த வினைச்சொற்களை மட்டும் தனியா எடுத்து நீங்க வந்து முக்குதல் முத்துதல் சொன்னீங்க, கக்குதல் வருது பாருங்க இங்க. சோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் வந்து அதெல்லாம் கொச்சை சொற்கள்னு நினைச்சிட்டு இருக்கோம். கொச்சை சொற்களாவே கூட இருக்கலாம். பட் அதை வந்து ஒரு காவியத்துல பயன்படுத்தி அதுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்கோம். கக்குதெல்லாம் கக்கு குருதியெல்லாம் நம்ம வந்து இதுவா நினைச்சிட்டு இருக்கோம். சும்மா பேச்சு வாக்குல சொல்ற சொல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பேச்சு வாக்குல சொல்லக்கூடிய சொற்கள் நிறைய இருக்கு. குருதி வாய் நின்று ஒழுகவும் பூசுதன் நிறுதன் நீதன் நெடுவரை மார்பினை கருதலாக முன்கூட்டதும் கைத்து அவர் பொருத பூசல் புகழ உண்ணால் இதே. குருதி வாய் நின்று ஒழுகவும் பூசலன். பிரகத்தனுடைய வாயிலிருந்து குருதி கொட்டுகிறது. பூசலன் அப்போதும் அஞ்சாதவனாகிய நிருதன் அந்த பிரகத்தன் நீலன் நெடுவரை மார்பினில் கருதலாக முன்குத்தல். அவன் எதிர்பார்க்காததுக்கு முன்னால, நினைச்சு பார்க்கறதுக்கு முன்னால நீலனுடைய மார்பில எதிர்த்து குத்தவும் கைத்து அவர் பொருத பூசல் புகழ ஒன்னாரே. அவர்கள் இருவரும் பகைத்தபடி ஒருவரை ஒருவர் வெறுத்து வெறுப்புடன் செய்த பூசலானது, சண்டையானது எடுத்து சொல்வதற்கு முடியாத ஒன்று. சொல்லும் தரமுடையது அன்று. இதுல கைத்தல்ங்கிறது வந்து கசத்தல் அந்த பொருள். இது வந்து மனதால கசத்தல், அதாவது எதிரெதிரா இது பண்றது. அது வந்து இன்னொன்னு இந்த கருதலாத மூணு எவ்வளவு அழகான இதுன்னு பாருங்க. இந்த டென்னிஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒரு பிளேயர் வந்து ரொம்ப பிரில்லியண்டா ஒரு ஷாட் அடிச்சு இதை அவனால அடிக்கவே முடியாது அப்படின்னு அடிச்சுட்டு சர்ச் பண்ணிப்பாங்க. டக்குனு அடிச்சு மாட்டோம். அந்த மாதிரி அவன் வாயில இருந்து ரத்தம் போடுற அளவுக்கு அடிச்சுட்டு ரைட் இவனால திருப்பி அடிக்க முடியாதுன்னு அவன் ஒரு நிமிஷம் அப்படி தளர்ந்து இருக்கும்போது செகண்ட் போட்டாலும் குத்திடுவான். அந்த கருதலாத முன் வந்து அப்படியே அந்த டென்னிஸ் காட்சி வந்து மனசுக்கு நிற்கும். அதை கேட்கும்போது மற்ற நீதன் அரக்கனை மாறுவரை சுற்றி வாழ்விடும் மார்பிடும் நெற்றி மேலும் நெருங்கரத்து எற்றதும் இற்று மாறுவரை என்ன விழுந்தனர். மற்ற நீலன் அரக்கனை மாடுரை சுற்றி வாழ்வோடு. நீலன் பிரகத்தனை தன்னுடைய வாளால மாடுரை சுற்றி அவனுடைய பக்கம் முழுவதும் சுற்றி வளைத்து, வாளாலை சுற்றி வளைத்துக் கொண்டு வாளாலை சுற்றி இருக்கு கட்டினார். வாள் எவ்வளவு பெரிய ஆயுதம் பாருங்க. தோளிலும் மார்பிலும் நெற்றி வேலும் நெடுங்கரத்து ஏற்றதும். கையால தோள குத்தினது, மார்புல குத்தினது, நெற்றில குத்தினது. நெடுங்கரத்து ஏற்றதும் இப்படி தொடர்ந்து அடிக்கவும் குத்தவும் இற்று மால்வரை என்ன வேணும். பெரிய மலை முறிந்து விழுந்ததை போல பிரகத்தன் விழுந்தான். கட்டி வச்சு வரைக்கிறதா. இறந்து வீழ்ந்தனே பிரகத்தன் என்று அறிந்து வானவர் ஆவலம் கூட்டினார். வெறிந்த செம்மையில் தம் தம் முதுநகர் நோக்கினார். இறந்து வீழ்ந்தனே பிரகத்தன் என்று அறிந்து வானவர் ஆவலம் கூட்டினார். வெறிந்த செம்மையில் வெள்ளையிற்று ஆடவர் முறிந்து தத்தம் முதுநகர் நோக்கினார். அமரர்கள் வானர்கள் இறந்து வீழ்ந்தனே பிரகத்தன் என்று அறிந்து நீலன் கையாலே இறந்து விட்டான் பிரகத்தன். பிரகத்தன் யாரு? ராவணனுடைய படைத்தலைவன் காலிப்பா. பிரகத்தன் என்று அறிந்து வானவர் ஆவலம் கூட்டினார். அவர்கள் ஆரவாரம் செய்தார்கள். மகிழ்ச்சியாலே ஆரவாரம் செய்தார்கள். வெறிந்த செம்மையில் நெறிந்த அடர்த்தியான செம்பட்டை மயிரை உடையவர்கள், வெள்ளயிறு நீண்ட வெண்மையான கோடை பொருட்களை உடையவர்களாக ஆடவர் முறிந்து மனம் முறிந்து போய் தங்களுடைய எடுத்த கொள்கையில கொண்ட திடம் முறிந்து போய் தத்தம் முதுநகர் நோக்கினர். லங்கைக்கு திருப்பி ஓடணும்டா என்று எல்லாரும் வந்த இடத்தை திரும்பி பார்த்தார்கள். இது ஒரு சின்ன சந்தேகம். இப்போ எங்க பாரத தேசம் என்று தோல் கொடுத்தோம்னு வருது இல்லையா, அது வந்து இப்படி தட்டுறது தான் இல்லையா, தோலை வந்து பெருமையா தட்டிக்கிறது. அப்படி வந்து இவர் வந்து ஆவலம் கொட்டினாருக்கு வந்து வாய் கொட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க.
இப்பெல்லாம் வந்து இதுல பார்க்கும்போது வாயில இப்படி பண்ணுவாங்க தெரியுமா, அது வந்து ஒரு முன்னெல்லாம் வந்து தவிப்புல செய்வாங்க, ஐயோ இப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்யுது. இப்போ வெற்றிக்கு கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியா அதை செய்யறாங்க. அந்த சத்தம் குலவேடுற மாதிரி. சோ வாயில வந்து கையால ஏதோ ஒரு இது பண்ணி இந்த ஒலி எழுப்புறது தான் அந்த ஆவலம் இருக்கும் போல இருக்கு. ஆனா கொட்டுதல்னா இதுதான் கொட்டுதல். இவரு ஆவலத்துக்கு வந்து வாயின்னு பொருள் போட்டிருக்காரு, வாய் கொட்டினார்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் இருந்திருக்கணும். ஏன்னா இந்த கூத்து அது இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு இல்லையா. இந்த குறவை கூத்து அப்படின்னா அது இப்படிதான் ஆடணும், இந்த பந்தை தூக்கி போட்டு பிடிக்கிறது அது ஒரு கூத்து இருக்கு, இதுக்கெல்லாம் பேர் இருக்கு. அந்த மாதிரி இதெல்லாமும் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமும் இருந்திருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேடினா இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். தெற்கு வாயில் சென்ற நிசாசரர் மது புதாக உயர்த்த அங்கதனை சில படிப்பு எதிர் நின்று ஓடினார். பொன் புதாக சுபாரிசன் போன்றவை. இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ரீகேப். இது எந்தெந்த திசை இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம்? வடக்கும் கிழக்கும் பார்த்திருக்கோம். இப்ப தெற்கு வாசல்ல போர் நடக்கிறது. அங்க அகரன் போர் செய்கிறான். தெற்கு வாயிலில் சென்ற நிசாசரர் நிசிசரர் நாப்டானல் சொல்லுவாங்க. நிசாசரர் நிசியிலே உலகுபவர்கள் அரக்கர்கள் மல் குல தெற்கு வாசலில் அங்கே சென்றவர்களாகிய அரக்கர்கள் மல் குலாவு வயப்புல உயர்த்து அங்கதான் இருக்க. அங்கே மல் யுத்தமானது திரண்டு விளையாடக்கூடியதாகிய தோளை உடையவனாகிய அங்கதான் நிற்பதை பார்த்து அவன் நிற்கிறான். அவங்க எதிர் நின்றில ஓடின. அங்கதான் நிற்கவே எதிர் நின்றில. அவன் நிக்கிறத பார்த்து இவங்க நிக்கிற ஓடின. பொன் குலாவு சுபாரிசன் போன்றவே அங்கே பொன்னால் அமைந்த ஆவணங்கள் பூண்டவர்களாகிய தோல் வளையங்களை அணிந்தவர்கள் சுபாரிசன் அப்படிங்கிற அரக்கன் இறந்தான். யாரு? அங்கதன் கையால் இறந்தான். உடனே அங்க இருந்த அரக்கர்கள் எல்லாம் ஓடினார்கள். 102 வெள்ளமும் மங்கடல் ஆற்றல் சாலதும் முகனும் அர்த்தழ மேற்றின் வாயிலின் மேலினர் வீடினார். காற்றின் மாமகன் கையனும் காரணம். இது மேற்கு ஒரே பாட்டுதான் எழுதி படிச்ச போது அங்கதனும் அனுமனும் அவர்களுடைய வீரம் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டதால் இங்கே வந்து சுக்ரீவனுக்கும் அதிக பாடல்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சும்மா ஒரு என்னோட அப்சர்வேஷன் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா இவர் செய்யக்கூடியவர் தான். சுந்தரகாண்டத்துல வந்து போகும்போது 200 பாட்டில் அதை வரைச்சிட்டு திரும்ப வரும்போது 2 பாட்டில் முடிச்சுட்டு வந்தார் இல்லையா. ஸோ ஹி கால்குலேட்ஸ் ஆல் தட் எவ்வளவு பாட்டு வரணும் அப்படின்னு. இது 30 பாட்டு எழுத அவருக்கு என்ன கஷ்டம். ஆனா உரையில வந்து அணிவகுப்பு படத்துல மேற்கு வாசலுக்கு 200 வெள்ளம் அரக்கன்னு சொன்னான். யாரு? அவன் அணிவகுப்பு படத்துல உரை 102 அப்படிங்கறத இதே உரையாசிரியர் என்ன எழுதினார்? 200 எழுதினார். இந்த கணக்கை தான் நம்ம எழுதணும். 200 வெள்ளம் 200 வெள்ளம் ஒவ்வொரு பக்கம். இந்த பக்கம் இப்ப வந்து இந்த பாடல்ல 102. அவன் நான் அப்படி சொன்னது அது இல்லடா 102 அப்படின்னு சொல்றான். அப்படி எல்லாம் கணக்கு எடுக்க இப்படி இப்படி முன்ன பின்ன கணக்கு பார்க்காம குழப்பறதுனால தான் நமக்கு வந்து தட்டு கேட்டு போகுது. இங்க 102 என்ன சொல்றீங்க? அதை 202 எடுத்தா இது எப்படி 102ன்னு விளக்குவீங்க? விளக்க வேண்டியதுல இந்த 102 அப்ப இங்க 200 எழுதிருக்கணும்ல அவரு. அதுதான் அவர் சுட்டி காட்டுறாரு. உரையாசிரியருக்கும் ஒரு நீங்க அங்க எடுத்த அதே அசம்ஷனை இங்க எழுதணும். அவ்வளவுதான். 102 எனும் வெள்ளமும் நோன்கடல் ஆற்றல் சால் தும்முகன் அங்கு ஆர்கேழ மேற்கு வாயில அனுமன் நிகழ்த்தின போறது. 102 எனும் வெள்ளமும் நோன்கடல் ஆற்றல் சால் தும்முகனும் துர்முகன் என்பதாகிய அரக்கன் நோன்கடல் ஆற்றல் வலிய வீரகண்டகை அணிந்தவனாகிய துர்முகன் என்ற அரக்கன் அங்கு ஆர்கழ அங்கே ஆரவாரி தேடவும் மேல் தின் வாயில் மேலினர் வீடினார். அங்க மேற்கே
மேற்கிலே அமைந்திருக்கக்கூடியதாக திண்மையான அந்த வாயில போருக்காக அனுமனோடு வந்து கை கலந்தவர்கள் எல்லோரும் காற்றின் மாமகன் கை எனும் காலனால். கை எனும் கால், காற்றின் மாமகன் கை எனும் காலம். கைக்கு வந்து காவல வரமே ஆகிட்டாரு. மாருதியுடைய கையாகிய யமனுடைய வாய்ப்பட்டு அவர்கள் அனைவரும் யாரெல்லாம் அவங்க எதிர போறாங்க அனைவரும் அழிந்தார்கள். சோ அப்போ வந்து 200 into 4 800 போச்சா? 200 வெள்ளம் தான் பாயிண்ட் இருக்கு. முதல் போர்லயே வந்து 800 வெள்ளம் வந்து அரக்கற்படை அழிந்து விட்டது. இல்ல இருக்கு அத்தனை போகல. ஓகே, எதிர யார் யார் இங்க மட்டும் தான் 200 போச்சு. ஓ சரி சரி. இதுல இந்த 200ல கூட அனுமன் கையில எத்தனை பேர் மாட்டினாங்க அத்தனை பேர். ஓ சரி சரி. ஓகே ஓகே. நீங்க அன்னகாலை ஐந்திர வாயுங்கள் துண்ணு போல் கண்ட தூதுவர் ஓடினார். மன்னகேளன வந்து வணங்கினார். செஞ்சு தாழ்த்த செவியடை செப்பினார். இந்த ஏற்கனவே ஒரு தடவை வந்ததுல செவியடை செப்பினார். இந்த உரையில இதுலதான் வருது நினைக்கிறேன். ராவணன் கிட்ட ராவணன் கிட்ட ஒற்றவர்கள் போற சீனுக்கா குறைச்சல் 15-20 அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது முடியாது. இந்த உரையில ஒரு குறிப்பு பார்க்கணும். முதல் பாட்டுல இதுக்கு முந்தின பாட்டுக்கான உரையில மேற்கு வாயிலில் 102 வெள்ளம் மாணவர்களுடன் இருக்குமாறு இந்திரஜித்தனை ராவணன் பணித்தமையை அணிவகுப்பு படலத்தில் காண்க சொல்லியிருக்கார். இதே உரையாசிரியர் தான் 200 சொன்னார். அதுலயும் தும்புகன் 120 மறுபடியும் அடுத்த லைன்ல 120 வெள்ளம். அந்த கணக்குல வந்து they don't keep that consistency. அதனால ப்ராப்ளம். 120 வெள்ளம் 102ன்னு வச்சுக்கோ. 102 வெள்ளமும் அடித்தது என்பது பொருள் இருக்குது. அந்த அத்தனை வெள்ளம் சைனியத்தில் மறுபடியும் 120 தான் வருது. 102 வெள்ளத்தில் துர்மகன் உட்பட அனுமனை எதிர்த்தவர்கள் மடிந்தனர் என்பது இது வேறு. இந்திரஜித்தனுடைய பேச்சுகள் இன்னும் வரல. அங்கதான் நிக்கிறான். அனுமன் போன அந்த மேற்பார்வையில தான் அவன் இருக்கான். ஆனா அவனோட நிகழ்த்தின போர் எதுவும் முதல் நாள் போர்ல குறிப்பிடப்பட்ட மாதிரி எனக்கு நினைவில்லை. இருந்தாலும் பார்க்கலாம் என்னென்ன வருது பார்க்கலாம். அன்னகாலை ஐந்திர வாய் முதல் துண்ணு போர் கண்ட தூதுவர் ஓடினார். மன்னர்கள் என வணங்கினார். சென்னிதாக செவியிடை செப்பினார். அந்த காலை ஐந்திர வாய் முதல் அந்த சமயத்துல ஐந்திர வாய் இந்திரனுடைய திசையாகிய கிழக்கு திசையில ஐந்திரம் இந்திரன் எழுதினது ஐந்திரம்ங்கிற இலக்கணம் சொல்றது இல்லையா? அதனால அவனுக்கு ஐந்திரவாய் கிழக்கு திசையில முதல் துன்புபோர் கண்ட தூதுவர் ஓடினார். அங்க கிழக்கு திசையில நடந்த போரை கண்ட தூதுவர்கள் எல்லாம் ராவணன் இடத்துல ஓடினார்கள். மன்னர்கள் என்று வந்து வணங்கினார். மன்னவனே கேட்பாயாக என்று வணங்கினார்கள். செந்தி தாழ்க, செந்தியை யார் தாழ்த்தார்கள் என்பதில்தான் கருத்து வேறுபாடு. சென்னியை ராவணன் தாழ்த்தி கேட்டான் அப்படின்னு உரையாற்றல் சொல்றார். சென்னியை தாழ்த்து அவன் காது கிட்ட போய் சொல்றான். செவியடை செப்பினான். காது கிட்ட போய் காதுல போய் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தலையில யாரும் கேட்காம சொல்லணும். அதெல்லாம் பெரிய பெரிய பேரழி நடக்கிறது. சென்னி தாழ்த்த செவியடை செப்பினான். என்ன செப்பினார்கள் சொல்லு. கீழே வாயில் விளங்குதப்படை ஊழியாயிரம் வெற்றி கொண்டுட்டனின் ஆழியென்ன அநீக தலைவன் ஊழியானே புக்கது என்றார். வடக்கு இல்லையா? இது அது ஆர்டர் மாதிரி இருக்கு. ஆர்டர் மாதிரி கீழே வந்து 3வது பட்டு வருது. அதுக்கப்புறம் 3வது கீழே வாயில் கிழல் நிறுத்தப்படை ஊழியாயிரம் வெற்றி கொண்டு உற்ற உன் ஆழி என்ன அநீக தலைவன் கூடியான் உயிர் புக்கது வெண் என்றார். கீழே வாயில் கிழக்கு வாசல்ல கிழல் நிறுத்தப்படை ஊழி நாளிலும் வெற்றி கொண்டு உற்ற உன் ஆழியன அநீக தலைவன் உன்னுடைய ஆணை சக்கரத்தை தலை கொண்டு
படை நடத்தியவனாகிய ஊழினாலும் வெற்றி கொண்டு உற்ற உன் கடல் போன்ற சைனிய தலைமகன், உன்னுடைய ஆணைச்சக்கரத்தை கொண்ட சேனை தலைவன், நெடுதப்படை கிளந்தெழுவதாகிய அரக்க சைன்யம் எல்லாமே பூழியம் உறுதியாக சென்றார்கள். உயிர் புக்கது பெண், அவருடைய உயிர் வானை அடைந்தது, உயிர் விட்டான். கிழக்கு வாரத்தில் நடந்த போர்ல அரக்கன் உயிர் விட்டான். இந்த ஊழி நாளிலும் வெற்றி கொண்டுற்ற நின் ஆழி அப்படிங்கிறது வந்து ஆழி என்ன அதிகம், ஆழி என்ன படை. நடந்த போர்களில இதுவரையில நடந்த அத்தனை போர்கள் இந்த ஊழி நாளிலும் வெற்றி வந்து சக்கரத்துக்கு தான், சக்கரத்துக்கு தான், அந்த பிரகசனுக்கு பிரகசனுக்கு. அப்பத்துக்கு வென்றி வேர்க்கையை நெடுதல் வெருண்டழ தென்றிசை பெரு வாயிலில் சேர்ந்தொழி ஒன்றினான சுபாரீசன் போயினார். இன்று போன விடவரியோம் என்றார். இன்று போன என்றார். வென்றி வேர்க்கை நெடுதல் வெகுண்டழ தென்றிசை பெருவாயில் சேர்ந்தொழி. வெற்றி கொண்டதாகிய வேலை கையில ஏந்திய அரக்கர்கள் வெகுண்டெழுந்து தெற்கு திசையில வாயில் சேர்ந்தொழி பொங்கி எழுந்த கோபத்தோடு அவர்கள் தெற்கு வாசலுக்கு போய் சேர்ந்தாங்க. அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். எழுந்து போனாங்க. பொண்டினான் அச்சுவாரிதம் ஆரவாரத்தோட போனாங்க. சுருக்குல சுவாரிதம் போயிட்டான். ஓயினார் என்று போன இடம் வரைக்கும் அவன் கூட போனவங்க எங்க போனாங்கிறது தெரியாது. ஓயினார் என்று போன இடம் வரைக்கும் என்றார். எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார் மாதிரி வடக்கு வாயிலின் மச்சிர முட்டியும் குடக்கு வாயிலின் முன்னுவர் குன்றமும் அடக்கரும் வளர்த்த 50 வெள்ளமும் படக்குறைந்தனர் நம்படை என்றனர். போன சைன்யத்துல 50 வெள்ளம் போயிடுது. வடக்கு வாசல் இல்ல வஜ்ரமுட்டி, குடக்கு வாயில் மேற்கு வாசல் இல்ல தும்முக குன்றம். வடக்கு வாசல்ல அந்த சுக்ரீவனால வஜ்ரமுட்டி கொல்லப்பட்டான். குடக்கு வாயில மேற்கு வாசல்ல தும்முக குன்றம், தும்முகன் ஆகிய பெரிய மலையும் அடக்காரும் கலத்து 50 வெள்ளமும் பட சிதைந்தது நம் படை என்றார். போன சைன்யத்துல 50 வெள்ளம் அழிந்து விட்டது. வஜ்ரமுட்டி இறந்தான். வடக்கு வாசல்ல வஜ்ரமுட்டி இறந்தான். மேற்கு வாசல்ல தும்முகன் இறந்தான். அதுக்கப்புறம் தெற்கு வாசல்ல யார் போனா, கிழக்கு வாசல்ல யார் போனா எல்லாம் சொல்லிட்டான் என்ற வார்த்தை என்ற வார்த்தை எரிபுகுநெய்யென சென்று சிந்தை புகுதலும் சீற்றத்தி கன்று கண்ணின் வழிச்சுடர் காண்டிட நின்று நின்று நெடுகுயிர்த்தானரோ. அந்த கற்பனையினுடைய அழகு பாரு. என்ற வார்த்தை எரிபுகு நெய்யென சென்று சிந்தை புகுதல். நெருப்புல இடப்பட்ட நெய் போல அந்த வார்த்தையானது காது வழி நுழைந்து சிந்தை புகுதலும் சீற்றத்தை கண்டு கண்ணின் வழிச்சுடன். நெருப்பு வரணுமே, நெருப்பு பொங்கணுமே. நெய் விட்டா நெருப்பு பொங்கணும் என்ற வார்த்தை எரிபுகு நெய் என சென்று சிந்தை புகுதலும். காது வழியா போய் மூளையை அடைந்ததும் சீற்றத்தை கண்டு கண்ணின் வழிச்சுடர் காண்பிட நின்று நின்று நெடுது விட்டானோ. சத்தமும் வருது, சத்தமும் வருது, நெருப்பு மட்டும் இல்லை. நின்று நின்று விட்டு விட்டு பெருமூச்சு எழுந்தான். நெய் விட்டா நெருப்பு வருது, சத்தமும் வருது. சத்தம் மறித்து மற்றவன் ஆறுயிர் வவ்வினான் இழுத்து கூறும் என்றான் திசை எங்கனும் நிறுத்தி நீல நெடும்பெடும் சேனையை ஒருத்து மற்றவனோடும் வந்துற்றனன். மறித்தும் அவன் ஆறுயிர் கவனிச்சு பாருங்க. இந்த இதுல ஒற்றர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல யார் கொண்டாங்கிறது இல்ல. they are even afraid to say எதிரிப்படை வலுவா போரிட்டது சொல்றதுக்கு அவங்க பயப்படுறாங்க. இவங்கெல்லாம் அடிபட்டாங்க, அவ்வளவுதான். அதான் இப்ப இவன் தான் கேட்கறான், இவங்கள கொல்ற அளவுக்கு அந்த பக்கம் எவனா இருக்கான் அப்படின்னு.
அது உண்மையிலேயே ஒரு ராஜாவோட சரியான அந்த இடத்துல மரித்தும் ஆரவன் ஆறுயிர் ஓவினான் இருத்து கூறும் என்றார். தெளிவாக சொல்லுங்க, விடை சொல்லுங்க. மரித்தும் மீண்டும் ராவணன் அவன் ஆறுயிர் ஓவினான். யார்? பிரகத்தனுடைய பிரகத்தனையே கொண்டுட்டான். யார் அவன்? இருத்துக்கூர். தெளிவாக எடுத்து சொல்வீர்கள் என்றான். இதை எங்களும் நிறுத்தும் நீலன், தன் புகழை எல்லா இடத்திலும் நிறுத்துவனாகிய நீலன் நெடும் பெரும் சேனையை ஒருத்து மற்ற அவனோடும் வந்து விட்டான். அவன் நம்முடைய பெரிய சேனையை அழித்து அதன் பிறகு பிரகத்தனோடு போரிட்டு அவனை கொன்றான். இதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கீங்க. மறுத்து மற்ற அவன் ஆறுயிர் வவ்வினான் அப்படின்னு கேட்காங்க. அது தப்புன்னு நினைக்கிறேன். நீங்க படிச்சதான் மரித்தும் ஆறவன் ஆறுயிர், அதுதான் சரின்னு நினைக்கிறேன். புரியல. மரித்தும் மற்ற அவன் ஆறுயிர் வவ்வினான் அப்படின்னு அந்த யாருங்கிற ஸ்டேட்மெண்டே. இல்லைன்னா மரித்தும் மற்ற அவன் உயிர் ஆர் வவ்வினான்ங்கிற மாதிரி அதான் பொருத்தமா எனக்கு தோணுது. ஏன்னா ஆறுயிர் வவ்வினான் அதுதான் பொருத்தமா. ஆறுயிர் வவ்வினான் அதுதான் சரியா இருக்கு. இல்ல ஆறுயிர் நீங்க சொல்ற மாதிரி தான் என்ன பிரச்சனை இல்ல. அப்போ என்ன படிக்கணும்? மரித்து மற்ற அவன் உயிர் ஆர் வவ்வினான். அது எனக்கு என்னவோ அப்படி மாத்தி படிக்கணும் படிக்கணும் போல இருக்கு. உற்றபோதின் இருவரும் ஒன்றல கற்ற போர்கள் எல்லாம் செய்த காலையில் நெற்றிமேல் மற்ற நீலன் நெடுங்கையால் எற்ற வீந்தனன் என்ன வியம்பினான். உற்றபோதின் இருவரும் ஒன்றல கற்ற போர்கள் எல்லாம் செய்த காலை. நீலனும் பிரகத்தனும் ஒருவரோடு ஒருவர் போர் செய்ய உற்ற போதில் இருவருமே ஒன்றல கற்ற போர்கள் அனைத்தும் செய்த காலை. ஒரு மாதிரி அவங்க சண்டை போடல, ஒரே ஒரு இதுவா அவங்க சண்டை போடல, ஒரு பேட்டர்ன் சண்டை போடல. அவங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் கற்றுக்கொண்டார்களோ அத்தனை வித்தைகளையும் பிரயோகித்து மொத்த வித்தையும் ஒரேடியாக இறக்கி செய்த காலை. அது கரெக்டா முதல்ல சொன்னதை கொண்டு திருப்பணும். நெற்றி மேல் மற்ற நீல நெடுகையால் எற்றவீங்க. அவன் தோல்ல மார்புல நெற்றியில தோல்ல மார்புல நெற்றியில குத்தின காரணத்தினால நெற்றி மேல் மற்ற நீல நெடுகையால் எட்ட வீந்தன் என்ன இயம்பினான். பிரகத்தன் நீலனாலே நெற்றியிலே தாக்கப்பட்டு இறந்தார். அந்த முந்தின பாட்டுல அந்த ஆறு இல்லாததுக்கு அவர் என்ன காரணம் எடுத்துட்டு இருக்காருன்னா, அவனுடைய ஆறுயிரை வவ்வியானை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ராவணன் கேட்கறதா போட்டார். யாருன்னு கேள்வியே கேட்காம அந்த ஆறை கட் பண்ணார் இல்லையா, அதுக்குதான் மற்றுன்னு ஒரு வார்த்தையை போட்டார்ல. அதனால அவர் என்ன சொல்றாரு, மரித்து மற்றவன் ஆறுயிர் வவ்வினான் இருத்து கோர் அவனை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவரு பொருள் எடுத்து. எனக்கு அந்த ஆறவன் ஆறுயிர் அழகா இருக்கு. அன்னவனோடும் போன அரக்கரில் நன்னகருக்கு வந்தோம் ஐய நாங்களே என்னவென்ன ஈற்று இகழ் வாயினை தின்ன தின்ன எழுந்தன திக்கலாம். அன்னவனோடும் போன அரக்கரில் கொஞ்சம் அது மிகுத்து இருக்கிறது. போன அரக்கரில் நன்னகருக்கு வந்தோம் ஐயா நாங்களே. திரும்பி வந்தவங்க நாங்க மட்டும்தான். காரணம் நாங்க சண்டை போட்டோம். நாங்க சண்டை போட்டோம். நாங்க வெறும் மெசேஜஸ் போய் பார்த்துட்டு வர வேலைதான் எங்களுக்கு. அதனால நாங்க திரும்பி வந்துட்டோம். என்ன என்ன என்று சொல்ல சொல்ல ஈற்று இகழ் வாய்களை தின்ன தின்ன வாய் 10 வாயையும் அத்தனை பற்களும் 10 வாயையும் கடித்துக் கொள்ள எரிந்தன திக்கலாம் பற்றி கொண்டு இருந்த அவனோட கோபாரணியில எல்லா திசைகளும் பற்றி எழுந்தன. மாடு நின்று நெருதலை மண்கானான் ஓட நோக்கி உயர்படையான் மற்ற கோடு கொண்டு பொறும குறங்கினார் வீடினான் என்று மீட்டும் விளம்பினான். மாடு நின்ற நிறுதலை அருகில் இருந்த அரக்கர்களை பார்த்து வன்கணான் ஓட நோக்கி அவர்கள் அஞ்சு ஓடுமாறு உற்று பார்த்து உயர்படையான் தொடவு பெரிய ஆயுதங்களை ஏந்தியவனாகிய பிரகத்தன் மற்ற கோடு
கொண்டு போறத குறைக்கினார். வெறும் மரத்தை கொண்டு சண்டையிட்ட குறைக்கினார். இவனோ அரக்கன், கையில் இருப்பதோ பெரும் ஆயுதம், அதுவா அற்ப குரங்கு, கையில வச்சிருக்கிறது வெறும் தடி மரம். கோடு கொண்டு போறது, கிளைகளை கொண்டு வந்து பட்டி வந்து போதை குறைக்கினால் வீடினான். சொன்னா கேட்குற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரியா இருக்கு, தமாஷா இருக்கு. இவங்கிட்ட பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்கான், அவன் கையில வேணும் கொம்பு எடுத்துதான் வந்து அடிச்சானா செத்து போயிட்டான் என்று மீட்டும் கிளம்பினான் என்று மறுபடியும் தனதுக்கான புலம்பின் இருக்கான். அதுதான் அங்க விளம்பினான். கேள்வி கிடையாது, கேள்வி போல இருக்கு. ஆனா என்ன சொல்லிக்கிறேன், தனத்தானே பெரிய படையோட போனவன் ஒரு குரங்கு தாக்கி இறந்து போயிட்டான் அப்படின்னு அத நம்ம திரும்ப சொல்லி பார்க்கலாம். கட்டது இந்திரன் வாழ்வில் கடைமுறை பட்டது இங்கோர் குரங்கு படுக்க என்று இட்ட வெஞ்சொல் எரியிலே என் சரி சுட்டது என்னுடைய நெஞ்சையும் சுட்டதால். இந்த போர்ஷன் ரொம்ப பிரமாதமான போர்ஷன். கட்டது இந்திரன் வாழ் கடைமுறை பட்டது இங்கோர் குரங்கு படுக்க. இவன் என்னடான்னா யாருன்னா சாதாரண ஆள் இல்லை, இந்திரனுடைய வாழ்வையே பறித்தவன். கட்டது இந்திரன் வாழ். கட்டதுன்னா அழித்தது. அழித்தது. ஓ ஓகே. வேரோடு கலைந்தது பிரகத்தன். இந்த வேர் இவன் பிரகத்தன் வேரோடு கலைந்தது எதை என்றால் இந்திரனுடைய வாழ்வை. இவன் எப்படி உயிர் விட்டான்னா ஒரு குரங்கால். இங்க ஒரு குரங்கு படுக்க, இங்க ஒரு குரங்கு கொல்ல இவன் இறந்து போனான் என்று இட்ட வெஞ்சொல் எரியினில் என் செவி சுட்டது. இப்படி நீங்கள் சொன்ன வார்த்தையானது, சொல் என்கின்ற அக்னியானது, நெருப்பானது என்னுடைய காதுகளை தீர்த்தது, என் நெஞ்சையும் சுட்டதா. என் காதையும் சுட்டது, என் நெஞ்சையும் எரித்தது. சொன்ன சொல்லானது அப்படி தீ தீ கங்கை மாதிரி வந்து விழுந்தது. நெருப்பை போல் புறங்கேற்ற கதைசூழல் பொறுப்பை ஒப்பவன் தான் என்று கொன்றினான். அருப்பம் என்று பகையும் ஆற நெருப்பையும் இழந்ததால் அது நீங்கியோ. ரெண்டு நெருப்பை வருது பாருங்க. முதல் நெருப்பை நெருப்பை கருப்பை போல் குரங்கு ஏற்ற. கருப்பை அப்படின்னா வந்து நம்ம கர்ப்பப்பைன்னு நினைச்சுக்கிறோம். கருப்பைனா எலி. கருப்பை எலி போல குரங்கா? எலி வெறும் அற்ப எலி மாதிரி, பெருச்சாளி எலி குரங்கு. அரக்கர்களுக்கு அது குரங்கு எலி மாதிரி வளரும். எலி குரங்கு என்ற கதிர் கடல் பொறுப்பை ஒப்பான். எலி மாதிரி ஒரு குரங்கு வந்து அடிக்க சூரியன் மரம் வருவதாகிய மேல்மலையை போன்றவன், பொறுப்பை ஒப்பவன், மேல்மலையை ஒப்பவன் இது போன்றான். குரங்கு தாங்க முடியல, குரங்கு கொல்ல மேலுமலை சூரியன் மரம் வருவதாகிய மேலுமலையை போன்றவன் இன்று போன்றினான். அருப்பம் என்று பகையையும் ஆறல் நெருப்பையும் இழந்தால் பகையையும் நெருப்பையும் அற்பம் நினைச்சு இழந்து விட்டால் அது நீதியாகாது. அது அற்பமாக இருந்தாலும் பகையும் சரி நெருப்பும் சரி ஒண்ணுதான். மிச்சம் வைக்காம தீர்க்க வேண்டியதுல மூணு சொல்லுவாங்க. ஒண்ணு பகை, இன்னொன்னு நெருப்பு, இன்னொன்னு கடல். மிச்சம் வைக்காம விட்டா வளர்ந்துட்டே இருக்கும். நிற்க அண்டது. பட் ராவணன் இப்ப இதை சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குல்ல. இத பின்னாடி வந்து இந்தியன் ஞாபகம் இல்ல, ஒரு துளி நெருப்பு வந்து பஞ்சு பொதிய முழுக்க எரிக்கும்னு ஒரு இடத்துல வரும். விபீஷன் சொல்லி முடிச்சிட்டாங்க. இனிமேதான் சொல்லுவோம், இனிமேதான் சொல்ல போறாங்கல்ல. இது வந்து விபீஷன் அடக்கல படத்துல சொல்லியாச்சா? ஓ சரி சரி ஓகே. ராவணன் இதை சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. நிற்க அண்டது இல்ல, அதாவது இந்த ஷாக்ல அவன் என்னமோ புலம்பலாம். அவனுடைய ஆணவம் வந்து அவனை விட போறது இல்லை. நிற்க அண்டது
நீர்நிறை கண்ணினான் வர்க்கம் ஆயின மாப்படையோடும் சென்று ஒர்க்கம் வந்து உதவாமல் உருக என வெண்படை வீரரை ஏவியே நிற்கிறான். அது இருக்கட்டும், இது கடகட்டும். நீர்நிறை கண்ணினன் வர்க்கமான மாப்படையோடும் சென்று ஒர்க்கம் வந்து உதவாமல் உருக என்று விற்கொள் வெண்படை வீரரை ஏவி. அவர்களுக்கு மனசுல தளர்ச்சி ஏற்பட்டு விடாமல் ஒர்க்கம் வந்து உதவாமல் உருக. அவர்களுக்கு ஒர்க்கம்னா மனத்தளர்ச்சி. ஒர்க்கத்தின் ஊற்றாம் மனத்தளர்ச்சி. ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணைய ஊற்றாம் கேட்க அது ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. அதாவது நம்ம கேட்கிற கேள்வி செல்வம் வந்து தளர்ச்சியின் போது நமக்கு உதவக்கூடியது. ஒர்க்கம் வந்து உதவாமல் மனத்தளர்ச்சி அவர்களுக்கு ஏற்படாமல் வர்க்கமான வகையான வர்க்கம்னா உங்களுக்கு அதுல வந்து இடையினராக வல்லுநராக வந்திருக்கு, அவ்வளவுதான். வர்க்கமான மாப்படையோடும் சென்று பெரிய படையோடு போய் அவர்களுக்கு மனத்தளர்ச்சி வந்து கம்யூனிஸ்ட் வர்க்கம் தானே. வர்க்கம் அப்படிங்கிறது வர்க்க மூலம் சொல்றீங்க. வர்க்கம் வர்க்கமூலம் வர்க்கமூலங்கிற ஸ்கொயர் ரூட். அந்த வர்க்கத்துல வர்க்கம் இரட்டி பார்க்கிறது அதான் உண்மை தானே சொல்றீங்க. மனித வர்க்கம் மானோட வர்க்கம் நிறைய பெருகு. நீங்க கம்யூனிஸ்ட் வர்க்கம் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப உரிமையாயிடும். அது வந்து ரொம்ப குறுகிடும். அந்த பொருளுடைய ஸ்பெக்ட்ரம் அதனுடைய வீச்சு குறுகிடும். வர்க்கம் வந்து உதவாமல் உருக என விற்கொள் வெண்படை வீரரை ஏவி. பெரிய வில்லேந்திய வீரர்களை அனுப்பி வைத்தார். அவர்களுக்கு மனத்தளர்ச்சி ஏற்படாமல் நீங்களும் போய் கலந்து கொள்ளுங்கள், போர்ல கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இவர் வந்து ஒர்க்கம்க்கு வந்து பின்வாங்குதல் பொருள் எடுத்துட்டு இருக்காரு. தளர்ச்சி இருந்தா அதனுடைய நான் என்ன சொல்றேன்னா, தளர்ச்சி வராமல் அவங்களோட சேர்ந்து போரிடுங்கிறது அழகா இருக்கு. பின்வாங்காமல் போரிடுங்கிறது கொஞ்சம் சாதாரணமா எனக்கு தளர்ச்சிங்கிற பொருள் எடுத்தா இன்னும் இந்த பாட்டு மண்டுகின்ற செருவின் வழக்கெல்லாம் கண்டு நின்று கையிலை இழந்தவன் உன் திறந்தன கண்ணினன் பொங்கினான் நெடுந்தே தெரிந்து ஏறினான். ஒரே டிக்ஷனரி பயன்படுத்துறான், மட்டும் பயன்படுத்துறான். டிக்ஷனரியில ஒரு வார்த்தைக்கு பொருள் பண்ணியிருந்தா அது இட் இஸ் ஒன்லி a suggestion. It is not the only meaning. It is not the only meaning. ஒரு 10 டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா 10ல 10 விதமான பொருள் கிடைக்கும். அதை வச்சுன்னா நீங்க அந்த பொருளை அணுகணும். அப்படித்தான் உரையை பயன்படுத்தணும். உரை கடுமையா இருக்கும். உரை கடுமையானது. உரையாசிரியர் எத்தனையோ பாடல்களுக்கு தொடர்ச்சியா எழுதி கொண்டு வருகிறார். அவருக்கு வந்து இந்த இதுல ஒரு கிரிப் இருக்காம போயிடலாம், ஏதாவது ஒரு இடத்துல கிரிப் விட்டு போயிடலாம். அவருக்கு கிரிப் விட்டுச்சுன்னா நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது. நாம அதை கெட்டியா பிடிக்கணும். மண்டுகின்ற செல்வியின் வழக்கெல்லாம் கண்டு நின்று கையில இழந்தவர் உன் திறந்த நகனின் பொங்கினான் திண்டிரல் நெடுந்தே தெரிந்து ஏறினான். மண்டுகின்ற செல்வியின் வழக்கெல்லாம் பொங்கி எழுந்ததாகிய போரினுடைய செய்தியை எல்லாம் கண்டு நின்று எல்லாத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டு கையிலை இழந்தவன், கையிலையை பேர்த்தெடுத்தவன் புன் திறந்த கண்ணினான். புன் திறந்ததை போல கண்ணிலிருந்து குருதியானது பெருகியது. பொங்கினான், சினத்தாலே பொங்கினான். திந்திரல் நெடுந்து நல்ல வலிமையான ஆற்றல் உடையதாகிய தேர்ல தெரிந்து பார்த்து எடுத்து தேர்ந்தெடுத்து, எந்த தேர் இருந்தாலும் பார்த்து எடுத்து, பணக்கார வீட்டில் ஒரு 100 லிமோசின் நின்று இருக்கும், அதுல எது வேணும்னு அவர் பார்த்து எழுதுவார். திந்திரல் நெடுந்து தெரிந்து அதாவது சாதாரணமா கிடைச்ச தேர்ல ஏறி போகல, வலுவான தேர்ல ஏறலாம். இந்த தேரை தான் களத்துல கூப்பிட்டு வரலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ராமனுடைய பெருமை இன்னொரு செலக்டடா வந்த தேரே வந்து அது வந்து
இன்னும் கூட வந்த ஸ்பேர் தேர்தலாம் பாருங்க, 2000 தேர் வரப்போகுது. இந்த செருவின் வழக்குங்கிறது ரொம்ப அழகா இருக்கு. வழக்குங்கிறது நடக்கும் விதம், வழக்கு முறை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இட்ஸ் நாட் கோர்ட் கேஸ். செருவின் வழக்குன்னா போர் சென்ற தன்மை. ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொருத்தர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டு அந்த செருவின் வழக்கு நடந்த தன்மை அவனுக்கு கண்ணில் புண் திறந்ததை போல கோபத்தை வரவழைத்தது அப்படின்னு ரொம்ப அழகா இருக்குது செருவின் வழக்கு அப்படிங்கிறது. நம்ம அதான் இந்த மாதிரி சொற்கள் வந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்தணும். இந்த வழக்குக்கு இந்த மீனிங் வந்து லாஸ்ட். வழக்குனா கோர்ட் கேஸ், அந்த ஒரு மீனிங் தான் நம்ம இப்போ வச்சுட்டு இருக்கோம். வழக்காறு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான இடங்கள்ல மட்டும் ஒரு சில இடங்கள்ல இன்னும் நம்ம அறியாம பயன்படுத்திருக்கோம். சொல்லி பொருள் பயன்படுத்தணும். 1000 பறி பூண்டது அதிர்குரல் மாயிரும் கடல் போன்றது வானவர் தேயம் எங்கும் தெரிந்தது இந்திர சாய இந்திரனே கொண்டு வந்தது. 1000 பறி பூண்டது அதிர்குரல் மாயிரும் கடல் போன்றது வானவர் தேயம் எங்கும் தெரிந்தது திந்திரல் சாய இந்திரனே கொண்டுதல். 1000 பறி பூண்டது, அந்த தேரை இழுப்பதற்கு 1000 குதிரைகள். அதிர்குரல் மாயிரும் கடல் போன்றது, அந்த தேர் உருண்டு வருகின்ற ஒலியானது கடல் போல இருக்கும். வானவர் தேவமெங்கும் தெரிந்தது. இந்த இந்த தேரானது அமராவதி பட்டணத்துல சொர்க்கலோகத்துல எல்லா இடத்துல இந்திரலோகத்துல எல்லா இடத்துலயும் தெரிந்த தேர். தேயம் வைத்திருந்தான் ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தர்மம். தேயம் வைத்திருந்தான், தேயம்னா தேசம். எங்கு தெரிந்தது திந்திர சாய இந்திரனே கொண்டு சார்ந்தது. போரிலே தோற்று போன இந்திரன் இந்த தேரை ராவணனுக்கு கொடுத்தான். இந்திரனுடைய தேராக இருந்தது. இந்த இந்திரனுடைய தேர் தான் கடைசி போர்ல ராமனுக்கு வரப்போகுது. மாதவி கொண்டு வரலாம், அது வேற தேர். இப்ப இந்திராவளி தேர், இப்ப இந்திராவளி சொப்பன சுந்தரி ஏற்றி எண்ணி இறைஞ்சி இலக்கையால் ஆற்றினான்ற அடுசிலை அன்னதின் மாற்றம் என்னட நாணொலி வைத்தலும் கூற்றினாரையும் மாறுகையில் உள்ளது. ஏற்றி எண்ணி இறைஞ்சி இலக்கையால் ஆற்றினான் தன் அடிசை அன்னதின் மாற்றம் என் நெடுநான்வழி வைத்தலும் கூட்டினாரையும் ஆறுயிர் கொண்டதை. யாரை ஏற்றி ஏத்தி எண்ணி இறங்கி யாரேன்னு குறிப்பிடல. நம்ம வருவிக்கணும். தன்னுடைய வழிபடும் மூர்த்தியாகிய ருத்ரனை அல்லது சிவனை மனத்திலே ஏற்றி போற்றி எல்லாம் வரவச்சுக்கணும். வெளிப்படையாக ராவணன் சிவபூஜை செய்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் கம்பராமாயணம் நெடுகிலும் ஒரே ஒரு இடம் கடைசி போர்ல தான். முன்னால வெளிப்படையா கிடையாது. இந்த பாட்டுல நம்ம வர வச்சுக்கிறது தான் எங்க இருக்கு வெளிப்படையா இருக்கு. இதுல யாருன்னு என்ன சொல்லிருக்கு? ஏற்றி எண்ணி இறங்கி இடக்கையால் ஆற்றினா தன் அடிச்சு தன்னுடைய போருக்கான வில்லை இடது கையாலே எடுத்து. பாட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வில்லை தேரில் ஏற்றின்னு கூட பொருள். எண்ணி இறங்கியோ ஏற்றி மட்டும் சொன்னேன். இடக்கையால் இடது கையால எடுத்து வைத்துக் கொண்டோம். ஏன்னா வில்லுக்கு பிரயோகத்தான இடது கைதான், வலது கையில இருக்கு அது ஆயத்த ஸ்தானம். போருக்கு தயாராக இடது கையால பிடித்துக் கொண்டான். அன்னதின் மாற்றம் என் அதனுடைய வில் பேசுற பேச்சு என்ன? நான் ஓசை தான். அதன் மாற்றம் என் அதனுடைய பேச்சான நெடுநாள் வழி வைத்ததும் குட்டினாரையும் ஆக கொண்டதை. அதனுடைய டங்காரநாதன் எழுந்தவுடனே யமனும் தன் உயிரை இழந்ததான தன்மையை அடைந்தான். மற்றும் வான்படை வானவர் மான்கடை இச்சிலாதன எண்ணும் யாதன பற்றினான் கவசம் படர் மான்கடை சுற்றினான் நெடும் தும்பையும் சூடினான். மற்றும் வான்படை வானவர் மான்கடை இச்சிலாதன எண்ணும் இல்லாதன பற்றி
மற்றும் வான்படை இன்னும் பெரிய படைகளிலும் ஏற்கனவே வானவருடைய மார்புகளை தைத்து உடையாதவையும் எண்ணிலாதவையும் இன்யூமரபிள் பட்டினான் எடுத்துக்கொண்டான். கவசம் படம் மார்பிடை சுற்றினான். தன்னுடைய பரந்த மார்பில கவசத்தை அணிந்து கொண்டான். நெடும் தும்பையும் சூடினான். தும்பை மாலையும் அணிந்து கொண்டான். போருக்கு கிளம்பும்போது தும்பை அணிந்தது. தும்பை சூடினான். பேரும் கற்றை கவரி பெருங்கடல் நீரும் நீர் நிறையும் என நின்றவன் ஊரும் வெண்மை உவாவதி கீழியர் காருமுத்தனன் முத்தின் கவிதையா. அது வந்து 115வது பாட்டுல ராமன் போருக்கு தயாராகிற பாடல் வருது. அதுல துளவோடு தும்பையும் சுழிய சூடினான்னு துளசியோடு தும்பையும் சேர்த்து. அவர் தும்பை போடக்கூடாது. எதிரெதிரா இரு மன்னர்கள் மோதும் போது ரெண்டு பேரும் தும்பைங்கிறது நேர் எதிரெதிரே மோதுது. ரெண்டு வீரர்களும் தும்பை தான் சொல்லணும். அதை கரெக்டா பயன்படுத்திருக்காங்க அந்த இலக்கணப்படி. அதுல ஆத்திப்பூ ஆத்தியும் ஆத்தியம் வருதா? ஓ சரி சரி. ஆறுன்னு இருக்கும் பாருங்க. ஆறு இருக்கு. ஆறு இருக்கு. ஆறோடு ஏர் பெற துளவோடு தும்பையும் சொல்லி ஒழுங்கே தான் பதில் வளைத்தது. ஓகே. பேரும் கற்றை கவரி பெருங்கடல் நீரும் நீர் நுழையும் என நின்றார். அவனை சுற்றி பெரிய கடல் போல கவரி வீசுகிறார். கவரி இரட்டி கொண்டிருக்கிறார்கள். ராவணன் வீசுறதுன்னா 1 2 வீசினா போருமா? கவரி பெருங்கடல். கவரி பெருங்கடலா இருக்குது. இவன் கடலாக இருந்தால் அது நீர் நுரையாக இருந்தது. பெருங்கடலே வந்து நடந்தா. பேருங்கட்டை அசைகின்றதாகிய பேருங்கட்டை அசைகின்றதாகிய இறுகி கட்டப்பட்ட கற்றையான கவரி பெருங்கடலானது நீர் நுரையாகும். இவன் கடலாக நின்றான். ஊரும் பெண்மை உவாமதி கீழ் உயர் காலம் ஒத்தன. பௌர்ணமி சந்திரனின் கீழே ஊர்ந்து செல்வதாகிய மேகத்தையும் ஒத்தான். முகத்தின் கவிகையா முத்தின் கவிகையா முத்து கவி முத்தா கொடை பிடிக்கப்பட்டதனால வெள்ளை நிறமுடைய சந்திரனுக்கு முன்னால ஊர்ந்து செல்லுகின்ற மேகத்தை போலவும் ஆனால் ஏன் கருப்பு கருப்பா இருக்கிறதுனால வெண்கொற்ற கொடை கீழே ராவணன். அந்த காட்சி நிலாவுக்கு கீழே கருப்பு மேகம்.